நாமும் பயன்படுவதாக. இந்த நாள் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்துவதே நமக்கு தருகிற வார்த்தை. சங்கீதம் அதனுடைய 63 அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தின் முதல் பகுதி. ராஜாவோ தேவனில் களி கூறுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவர்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறார். அதை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய இருதயத்திற்கேற்ற தாவீது எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த வசனத்தில் தாவீது சொல்றாரு, ராஜாவோ தேவனில் களி கூறுவார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு நாட்டின் ராஜா களி கூறும்படியான காரியம் அநேகம் இருக்கும். அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய ஐஸ்வர்யம், அவனை சூழ்ந்திருக்கிற நன்மைகள், அவனுக்கு பிரியமான காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் அந்த ராஜாவை சூழ்ந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமன் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் அவன் பிரியப்பட்டானோ அவை எல்லாவற்றையும் அவன் செய்தான், அவன் அனுபவித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலமன் ராஜா அநேக காரியங்கள் மேல் தன்னுடைய மனதை செலுத்தினதையும் பிரியம் வைத்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தரால் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த தாவீது சொல்றாரு, ராஜாவோ தேவனில் களி கூறுவார் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சூழ்ந்து எத்தனை காரியங்கள் இருந்தாலும், எத்தனை நன்மைகள் இருந்தாலும் அது என்னை பிரியப்படுத்தாது. அதிலே நான் களி கூர்ந்து மகிழவும் இல்லை. என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் மட்டுமே, தேவனில் மட்டுமே அது களி கூறுகிறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் எதை பிரியப்படுகிறதோ அதில் தான் அவன் களி கூர்ந்து மகிழ்வான். அதை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் அதை அனுபவிக்கும் பொழுது அவனுடைய இருதயம் களி கூறும். இந்த சங்கீதத்தின் துவக்கத்தை தாவீது சொல்றாரு, என்னுடைய தேடல், என்னுடைய தாகம், என்னுடைய வாஞ்சை இவை எல்லாமே என் தேவன் ஒருவர் தான். அவரிலே என்னுடைய இருதயம் களி கூர்ந்து மகிழும் என்று. இதுதான் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நானும் நீங்களும் நம்மை சூழ்ந்த அநேக காரியங்கள் இருந்தாலும் நாம் எதிர்மேல் பிரியம் வைக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் களி கூறுகிறது. வேதம் காண்பிக்கிறது, தேவனுக்கு பிரியமான அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் அவருக்குள்ளே அவன் களி கூர்ந்து மகிழணும். தேவன் மட்டுமே அந்த மனுஷனின் மன மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கலாம். தேவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தவர்களாக இன்று நாம் நம்முடைய பிரியத்தை வைத்திருக்கிற உலக காரியங்கள், உலக உறவுகள், பணமோ ஆஸ்தியோ புகழ் பட்டம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இது எல்லாமே அனித்தியமானவைகள். இவைகள் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நம்மை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் உருவாக்கி கொண்டிருக்கிற தேவன். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவரை நம்முடைய பிரியமா இருக்கணும். அவர் நிமித்தம் அவருக்குள்ளே நாம் களி கூர்ந்து மகிழணும். அவரை நாம் வாஞ்சிக்கணும். அவரை நம்முடைய தாகமாய், தேடலாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான். இதற்காகவே அவர் நம்மை உருவாக்கினான். அவருடைய மனவாட்டியார், அவருடைய வருகையில் அவருடைய மனவாட்டியார் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நம்மை கர்த்தருக்குரியவர்களாக அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். தேவர்களாகி நாம் உணர்ந்து எந்த ஒரு காரியத்தின் மேலும் பிரியம் வைக்காமல், அதை அனுபவிக்க, அதை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்காமல், ஓடாமல் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுக்கு உதவாத நம்மை தம்முடைய மனமகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களால் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய பிரியமாயிருந்து அவரை பிரியப்படுத்தி வாழவும், அவருக்குள்ளே நாம் களி கூர்ந்து மகிழவும், தேசங்களாகி நாம் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரில் அன்பு கூற நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் சொன்னபடி தேசங்களாகி நாம் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்து நம்மோடு கூட நம்மை பலப்படுத்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் வசதி கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பிரசன்னம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்